Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பாத்தீங்கன்னா ஒரு sardine மீனோட நம்ம ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த மீன் பாத்தீங்கன்னா நான் இங்க காஸ்கோங்கிற ஷாப்ல தான் நான் இது வாங்கி இருக்கேன். சோ நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா அதுல எங்க ஊர்ல இது வந்து நெத்தலி மீனுன்னு சொல்லுவாங்க. சில ஊர்ல பாத்தீங்கன்னா இது மத்தி மீனுன்னு சொல்லுவாங்க. சோ இந்த ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம்ங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி தான் எடுத்துருக்குறோம். அதில் ஒரு கப்பு தண்ணி ஊற்றி நம்ம சோக் பண்ணி வச்சுக்க போகிறோம் ஒரு 10 நிமிஷத்துக்கு. இனி ஒரு பாத்திரத்தில் அந்த மீனை நம்ம ஒன் பை ஒன்னாக போட்டுக்க போகிறோம். பொதுவாக எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா அதில் எங்கள் அத்தை அப்புறம் எங்கள் அம்மா எல்லாருமே ஃபஸ்ட்டு நம்ம மீனை போட்டுட்டு அதுக்கு மேலே மசாலாஸ்லாம் போட்டு அப்படியே வச்சு கொதிக்க விட்டுருவாங்க. ஸோ நானும் அந்த மெத்தடில் தான் பண்ண போகிறேன். இந்த மீனை பார்த்தீங்கன்னா இது ஆலிவ் ஆயிலில் தான் போட்டு நல்லா சோக் பண்ணி வச்சுருந்துருக்குறாங்க. ஸோ இதில் எந்த முள் எதுவுமே இருக்காது. ஸோ குழந்தைங்களுக்குமே நீங்கள் தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம். நான் இந்த சைஸில் பார்த்தீங்கன்னா நான் 4 பேக்கெட் ஃபிஷ் எடுத்துருக்குறேன். இனி இதுக்கு கூட 2 மீடியம் சைஸ் தக்காளி பழம் தான் நான் ஆட் பண்ணுறேன். கூடவே ஒரு 3 பச்சை மிளகாவை நான் கீரி போட்டுக்க போகிறேன். இனி ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 2 கப்பு நான் வெங்காயம் ஆட் பண்ணிக்க போகிறேன். சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா அதுதான் பெஸ்ட்டு, அதுவே சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், கூடவே ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நம்ம நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி தேங்காய் சேர்த்துக்க போகிறதில்ல, நான் தேங்காய் இல்லாமல் தான் நான் இந்த மீன் குழம்பை நான் செய்ய போகிறேன். இனி மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம புளியும் நல்லா சோக் ஆகியிருந்திருக்கும். ஸோ நம்ம அதையுமே நல்லா கரைச்சி எடுத்துக்க போகிறோம். இனி நாம் மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் பேஸ்ட்டையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம் இதுக்கு கூடவே. இனி இதுக்கு கூடவே நம்ம 1 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். புளி நல்லா சோக் ஆகிடுச்சுது. இப்போ அந்த தண்ணியுமே நல்லா ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ ஒரு 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இனி ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம ஸ்டவ்வில் நல்லா கொதிக்க வச்சு எடுக்க போகிறோம். 2 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும். இனிமே முதல்ல நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம அந்த கருவேப்பிலையை நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். மறுபடியும் நம்ம மூடி வச்சு நம்ம குக் பண்ணிக்க போகிறோம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சுது. பாருங்கள் இந்த ஆயிலெல்லாம் எவ்வளோ அழகாக மேலே வந்திருக்குதுன்னு பார்த்தீங்களா? அது ஸ்மெல்லே ரொம்ப நல்லா இருக்குது. நம்மளோட ஃபிஷ் கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுது. ஃபிஷ் கறி தென் அவியல் கூட்டு இது ஒரு பெஸ்ட் காம்போ. இதே மாதிரி தான் நாங்கள் வீக்லி 3 டேஸ் ஆச்சும் நாங்கள் எங்களோட நேட்டிவில் நாங்கள் இந்த மாதிரி தான் சாப்பிடுவோம். ஃபிஷ் கறி ப்ளஸ் அவியல் கூட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த அவியல் கூட்டை நான் அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணி போடுறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.